ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹவுஸ் கிச்சனில் என்ன செய்கிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா அதில் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பல்லாரி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். பல்லாரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு ஒரு 1/2 தக்காளி பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம். அடுத்ததாக சின்ன சின்ன துண்டுகளாக கட் செய்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கூட உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி கூட வதக்கின பிறகு உருளைக்கிழங்கு வேகிறதுக்காக 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கறி மசாலா பொடியும் 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கோட மசாலாவும் உப்பும் நல்லா பிடிச்சி வேகட்டும். தண்ணி நல்லா வற்றி வர ஸ்டேஜில் நம்ம வடித்து ஆற வச்சுருக்கிற சாதத்தை கூட சேர்த்துக்கலாம். சாதமும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலா சாதம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு குட்டீஸுக்கு இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க. ஒரு பருக்க சோறு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.